ஒரு அந்நிய மண்ணில் ஒரு தமிழ் சினிமா நடிகருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பா இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆச்சரியம் அது. இதுக்கு முன்னாடி யாருக்காவது நடந்திருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2K கிட்ஸு 90 கிட்ஸு 80 கிட்ஸ் கூட பார்த்து வியக்கிற அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு வரவேற்பு. தளபதி திருவிழா அப்படின்னு உண்மையிலே திருவிழா மாதிரி தாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மலேசிய மண்ணில் கோலாலம்பூரில். எப்படி ஒரு கிரேஸு, என்ன எங்கேருந்து இந்த கரிஷ்மா ஒன்றும் புரியல. ஏன்னா இது மலேசியாவா தமிழ்நாடா அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஒரு பெரிய டவுட் வருது. அந்த அளவுக்கு மக்கள் தெறிக்க விட்றாங்க. ஏறக்குறைய சின்ன தமிழ்நாடு கூட சொல்ல மலேசியாவை அவ்வளோ தமிழர்கள் ஒரு நடிகர் மீது எதிர்கால அரசியலில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய விஜய் மீது இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு. குறிப்பாக இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து சென்னையிலேருந்து கிளம்புறது கூட சாதாரண விஷயமா போச்சு. அந்த மலேசிய ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகிறதுக்குள்ளே இந்த ஏர்போர்ட் வாசலில் நின்றுவங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்தவங்க, அந்த ஃப்ளைட்டில் விட்டு இறங்கினவுடனே அந்த விமான நிலையத்தில் வேலை பார்க்குற தமிழர்கள் நல்லா காதில் கேட்குது, அண்ணா 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 ஒரு ஃபோட்டோனான்னு அவரே ஒரு ஃபோட்டோ ஒன்று. எவ்வளோ கடல் கடந்து வந்திருக்கிறோம், இதுக்கப்புறம் எப்போ வரப்போகிறோம் மீன் இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடக்குமா? அது அரசியல் களத்துக்குள்ளே வேற ஒரு ரூபமாக அரசியலில் வருவோமா, தலைவராக வருவோமா? அதை தாண்டி நம்ம மேலே ஒரு அன்பை பொழிகிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்காங்க. அப்படி தான் அங்கேருந்து செல்ஃபிலேருந்து ஆரம்பிச்சது. வெளியே வரவேற்பதில் அந்த ஏர்போர்ட்டுடைய வரவேற்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் ரெண்டு பக்கமும். அதில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு பாட்டியம்மா ஒருத்தருப்பாங்க. விஜய் தம்பி நீ வரணும், விஜய் தம்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அந்த உள்ளார்ந்து வர அந்த வார்த்தை ஒரு மகிழ்ச்சி ஒரு உள்ளத்தில். இது யாரும் இப்போ நம்ம ஊரில் நடந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆயாவை கூட்டின்னு செட் பண்ணி இங்கே அது மாதிரி பேச வச்சுருக்காங்க. அது கையில் ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டாங்க, பிரியாணி பொட்டில் கொடுத்துட்டாங்கன்னு சும்மா ஒரு விமர்சனத்தையும் கதை கட்டி விடுவாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த பாட்டியம்மா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக விஜயை பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு அப்படி அந்த ஏர்போர்ட்டில் கத்துறாங்க. அதன் பிறகு விஜய் வராரு, நிற்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. மிகப்பெரிய சந்தோஷம். இதை விட என்ன வேணும்? ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா தலைமுறையாக அங்கே இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து போன தலைமுறையாக இருக்கிறவங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாசம் பார்த்தீங்களா? அதே அந்த பாட்டியம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன விஜய் சார் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து எப்படி இருக்குன்னா, எனக்கு இது போதும், நல்லா இருக்கட்டும் அந்த தம்பி, இது போதும் எனக்கு. இந்த அன்பு தான் பல பேருக்கு பல எரிச்சலை உண்டாக்குகிறது. என்னையா எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, இவ்வளோ மாஸ் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, அதை தாண்டி ஒருத்தர் மேலே ஏன் இவ்வளோ கவனம்? இந்த பூத கண்ணாடின்னு தெரியுங்களா? அந்த பூத கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னால் ஒரு தீக்குச்சி அப்படி ஜூம் பண்ணோம்னா சூரிய வெளிச்சத்தில் அது மொத்தமாக போய் அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கும். ஒரே ஒருங்கிணைத்தல். அது மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு நபர் மீது இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு. ஏன்னா அந்த வாசலில் நின்று பார்த்தீங்கன்னா விஜய் சம்மந்தப்பட்ட பலகைகள், பேனரு, அது இது பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மலேசிய தமிழோடு சேர்த்து அதையும் பேசுகிறாங்க. நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு. அவருடைய ரோல்ஸ் ராய் கார் அந்த கார் ஏறக்குறைய ஒரு ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த கோலாலம்பூரில் ஒரு ரோடை பிளாக் பண்ணிவிட்டு இந்த கார் மட்டும் பின்னாடி பல கார்கள் அணிவகுத்து போகுது. ஒருவேளை அங்கே இருக்கிற மலாய் மக்களோ அல்லது சைனாக்காரங்களோட ஒருவேளை தெரியாதவங்க யாருப்பா இது, இப்படியாப்பட்ட நபர் யார், இவருடைய வரலாறு சொல்லுங்கள், கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இது மிகைப்படுத்தி நான் சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறேன், கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு விவிஐபிக்கு ஒரு எம்ஐபிக்கு கொடுக்குற ஒரு பெரிய மரியாதையாக அப்படி கொடுத்துட்ருக்காங்க அங்கே ரெண்டு பக்கம். இதெல்லாம் தாண்டி மலேசிய கவர்மெண்ட் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கூட்டத்தை கரெக்டாக கட்டுப்படுத்திக்கணும், அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சம்பந்தமான எந்தவித சின்னங்களையோ கொடியோ மப்ளரையோ எதையுமே கொண்டு வரக்கூடாது, இங்கே எந்தவித அரசியல் சாயமும் இருக்கவே கூடாது, இது மலேசிய மண். ரெண்டாவது, கூட்டம் கட்டுக்கோப்பாக இருக்கணும். அதுக்கு காரணம் எல்லாரும் உலகமே கவனித்த ஒரு விஷயம் கரூர் சம்பவம். ஏன்னா யாருப்பா அது இந்தியாவுக்குள்ளே ஒரு சவுத் இந்தியாவுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு தமிழ்நாடு. நீங்கள் உலகத்தை பார்க்கும்போது அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபருக்கு இப்படியாப்பட்ட ஒரு மாதம் அவரை பார்க்க வந்தவங்க
கரூரில் இப்படி ஒரு சம்பவம் உலகம் முழுக்க எழுதப்பட்டது, உலகம் முழுக்க பேசப்பட்டது. இப்போ அங்கே தான் மலேசிய கவர்மெண்ட்டும் கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு. ஆனால் வழிநடுங்க இதில் என்னன்னா, நேற்றே போயாச்சு. நேற்று நைட்டில் இருந்து விஜய் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் நின்றுக்கிறாங்க. ஏன்னா சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தான் இந்த ரசிகர்கள், இந்த தொண்டர்கள், ரசிகர்களுடைய மனநெல்லாம் ரொம்ப மோசமான ரசிகர்கள்ப்பா. இவங்களுக்கு தான் இது. நீங்களாம் போய் மற்ற இதில் போய் பாருங்கள், மற்ற நாட்டில் போய் பாருங்கள், மற்ற ஸ்டேட்டில் போய் பாருங்கன்னுவாங்க. எல்லா ரசிகர்களும் ஒன்று தான், எல்லாருடைய மனநிலையும் ஒன்று தான். அது விஜய்னா அந்த பற்று எங்கேருந்து வந்துருந்தில்ல, அவ்வளோ பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் போகுது. ஒரு காலை வேலையில் அப்படி வெளியே ஏன் இங்கே காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க இது இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கையை ஆட்டிட்டு அவங்க கூட நின்று பேசிட்டு திரும்ப கிளம்பிடுறாரு. இதெல்லாம் தாண்டி அந்த புக்கிட் ஜலீல் அந்த ஸ்டேடியம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ரம்யாவும் ஆர்ஜே விஜயும் அதை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நான் விஜய் பேசுறதுக்கு எப்படியும் நம்ம டைம் பிரகாரம் ஒரு 10-11 மணி ஆகிடும் முழு ஸ்பீச்சும். அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். அந்த புக்கட் ஜலீல் ஸ்டேடியம் நம்ம சொல்லியிருந்தோம், ஏஷியாவிலே 2வது மிகப்பெரிய ஸ்டேடியம். 1,00,000 பேர் உள்ளே உட்காந்து பார்க்கலாம். ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஜேன்னு கூட்டம் இருக்குது. இதில் என்னன்னா, நிகழ்ச்சி தொடங்குவதற்கு அவங்க டைம் பிரகாரம் 3:30 மணிக்கு 4 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் போது நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. ஆனால் காலையிலே வந்துட்டாங்க. நீங்கள் நிறைய தமிழ்நாட்டில் விமர்சனம்லாம் வந்ததில்ல, விஜய் திருச்சிக்கு வராருன்னா 10 மணிக்கு வராருன்னா வெடிகாலமே நின்றுடுறாங்க. அப்புறம் திருவாரூர் போகிறாருன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டே படுத்துக்கிறாங்க. எங்கே போனாலும் இப்படியாப்பட்ட கூட்டம் விஜய்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது இங்கே தான்ப்பா அப்படின்னு பார்த்தா மலேசியாவிலையும் அப்படி தான். காலையிலேயே விடியற் காலையிலேயே அந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி வந்தாச்சு, திறக்கலை. அங்கே இருக்கிற பேனர், அங்கே இருக்கிற அந்த மலேசிய ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா முழுக்க அவங்க தாங்க பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சி பார்த்துருக்கோம், எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி இது ஒரு பெரிய திருவிழா, அதனால தான் தளபதி திருவிழா, தளபதி கச்சேரின்னு வச்சோம் அப்படின்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தைப்பூசம் மிகப்பெரிய கொண்டாட்டம். தமிழ்நாட்டை தாண்டி மலேசியாவில் தைப்பூசம் மிகப்பெரிய கொண்டாட்டம். பத்துமலை முருகனுக்கு இப்போ அந்த கோயில் புனரமைப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் விழாக்கள்லாம் ஏறக்குறைய மூலஸ்தானர்லாம் அனுமதி கிடையாது பொழுது. விக்கிரகம் மட்டும்தான் நீங்கள் கும்பிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பெரியது கிடையாது. அது ஆகம விதிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் அதன் பிறகு எல்லா திருவிழாவும் எல்லா இதுவும் நடக்கும். அப்படி ஒரு தைப்பூச திருவிழா மாதிரி அங்கே மக்களுடைய கூட்டம் பின்னி பெடல் எடுக்குது. இதெல்லாம் தாண்டி குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, இங்குள்ள அரசியல்வாதிகளுக்கு, மற்ற கட்சியினருக்கு என்னையா இது அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னையா நம்ம தேவையில்லாத ஒரு ஆளை அசால்ட்டாக உள்ளே விட்டுட்டோம். கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் தான் ஆகுது. இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே ஒரு மாதம் காமிச்சிட்டாப்புல. இந்த மாதம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், இல்லைன்னா சென்னைக்குள்ளே தான் இருக்கும், இல்லை திருச்சிக்குள்ளே தான் இருக்குன்னு பார்த்தா வெளிநாட்டில் கடல் கடந்து மலேசியாவில் போய் அங்கேயும் ஒரு மாதம் காமிச்சிட்டு இருக்காப்புல. என்னன்னு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், விஜயோடைய கடைசி படம். இந்த கடைசி படத்தில் அவருடைய கடைசி நிகழ்ச்சி, திரைப்படம் சம்மந்தப்பட்ட கடைசி நிகழ்ச்சி அப்படின்னால இதை கொண்டாடி தீர்த்துருவோம், கோலாகலப்படுத்திடுவோம் அப்படின்னு வெறித்தனமாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி மதியம் நீங்கள் எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்க இந்த சோஷியல் மீடியாவில், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னே டிராஃபிக் ஜாமுங்க. இந்த கார்லாம் மெல்ல 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 நகர்ந்தான் போது சில பேர் பொறுமை எழுந்து அதுலேருந்து இறங்கிட்டாங்க. டிரைவர் எப்படியாவது நீ கொண்டு விடுப்பான்னு நாங்கள் நடந்து போயிடுறோம் ஒரு 5 கிலோமீட்டரு, நம்ம பாத யாத்திரைன்னுவாங்களே அது மாதிரி கிளம்பி போகிறாங்க. அவங்க வீடியோவில் சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் விஜய் அண்ணனை பார்க்க போகிறோம், இந்த நிகழ்ச்சி நாங்கள் முதல்ல போய் உட்காந்து இடம் பிடிக்க போகிறோம், அதனால் நடந்து போனால் ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு. இப்படி ஒரு டிராஃபிக் ஜாமை நாங்கள் மலேசியாவில் பார்த்தது கிடையாதுன்னு. இதுக்கு முன்னாடி இதே ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வந்தது எங்கே அப்படின்னா மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு. அதை தாண்டி 3 மடங்கு கூட்டம், 3 மடங்கு காரு, அந்த இடமே ஜேஜேன்னு இருக்குது. ஒரு வீக்கெண்டு இன்னைக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா செலிப்ரிட்டியும் அங்கே வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டாங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. பாடகர்லாம் வந்துட்டாங்க. அந்த பாடகர்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, விஜயோட ஹிட் பாடெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. சோபா சந்திரசேகர், அப்புறம் நாசர், இவங்கெல்லாம் பிரமாதமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான கேள்வி சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் தான் விஜய்க்கு அவ்வளோ பெரிய புகழ், அவ்வளோ பெரிய செல்வாக்கு, அரசியல் அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய அன்பு,
இதெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அவருடைய மனைவி, அவருடைய மக்கள் ஏன் வந்து பார்க்கல, ஏன் வரல? அவங்க பர்சனலாக இருந்தால் கூட சரி, இங்கே அதெல்லாம் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுது, விமர்சனமாக வைக்கப்படுகிறது. வந்திருக்கலாமே, 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, இல்லை 1000 காரணம் இருக்கட்டும். இப்போ மகளுடைய படிப்புக்காக தான் வந்து சங்கீதா அங்கே இருக்காங்க, விஜயோடைய ஒய்ஃப் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்தால் கூட ஜேசன் இங்கே தானே இருக்காரு, வரலாமே. ஒரு அப்பா தன் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு, தன் கணவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்புன்னும் போது அவங்க வந்து நின்னா எப்படி இருக்கும், அவங்க வந்து மேடையில் வந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, அதனுடைய ரிஷிமூல நதிமூலத்துக்குள்ளே போக விரும்பல, அது அவங்களுடைய பர்சனல். அதை தாண்டி புது வாழ்க்கைக்கு வந்துட்டால் அதையும் விமர்சனமாக வைப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது புஷி ஆனந்த் அவர் போகிறாப்புல, அப்புறம் கட்சி நிர்வாகிகள்லாம் சில பேர் போயிருக்காங்க. ஒரு சாதாரண ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாப்புல அதை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனை பாருங்கள், எங்கள் ஊர்லேயே ரொம்ப சாதாரண ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் உட்காந்து அவர் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த பக்கம் செங்கோட்டையன், ஏன்னா செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அவர் வந்து தொடர்ச்சியாக 50 வருடம் அரசியலில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசியிருக்காருங்க. வந்து என்னென்னா, ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு விஜயோடைய மாசு, அது விஜய்னு கூட சொல்ல மாட்டேன்ற தலைவர்னு சொல்கிறார், நல்ல விஷயம் தான். வந்து எம்ஜிஆரை தலைவர்னு சொன்னது, ஜெயலலிதா அவர்கள் அம்மான்னு சொன்ன அந்த வாயால் வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்துட்டோம். 9ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய மாசு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு ஜனநாயகனுக்கு ஒரு இன்ட்டு ஒன்று கொடுக்குறாரு அவர் ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி நான் இந்த கட்சிக்குள்ளே வந்தாச்சு, விஜய் என்னை முழுமையாக நம்பிட்டாரு, அவரை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் நான் ஓய மாட்டேன், அதற்கான வியூகம் அமைச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்த கட்ட மாநாடு, அடுத்த கட்ட கூட்டம், அடுத்த கட்ட திருமுனை கூட்டம் எல்லாத்தையும் நான் வந்து வழிவகுப்பேன். இதெல்லாம் மீறி இன்னும் யாருங்க தாவேக்காக்குள்ள வருவாங்க, பல பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்போது இவரே தான் லீடு கொடுக்குறாரு. அண்ணன் இபிஎஸ் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, ஓகே. ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு கலக்கமாக இருக்கார். ஓபிஎஸ் வந்து ஒரு செயற்குழு கூட்டம் ஒன்று நடத்தினார். இருக்கிற மாவட்ட செயலாளர் முழுக்க, அவருடைய ஆதரவாளர்கள் முழுக்க 90% விஜயோட கட்சியில் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம், போய் சேர்ந்துருவோம், நம்ம பலத்தை காமிப்போம், நாம் அவருக்கு வந்து இதுவாக இருப்போம். அதை தான் செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஒரு அதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய தலைவர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வரப்போகிறது, அது அரசியலில் பெரும் ஒரு எழுச்சியும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றார். இந்த பக்கம் கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து அவங்க வழக்கம் போல விமர்சனம் பண்ணி சனாதானத்தை பற்றி பேசலையே இவர் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது என்ன சும்மா வந்து இந்த நடிகரை வந்து எங்கே போனாலும் நடிகரை பார்ப்பாங்க, அது பார்க்க தான் செய்வாங்க, ஓட்டு போடும்போது நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க. இப்படி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது மற்ற கட்சிகள் வந்து தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், மற்ற கட்சிகள்லாம் ஏன் வாயே திறக்க மாட்டேன்றாங்க விஜயை பற்றி அப்படின்னா, அவங்களாம் கூட்டணிக்கு ஏற்கனவே அச்சாரம் போட்டாங்க சாமி, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பக்கம் வெற்றி இருக்கிறது அந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க பாருங்கள், டக்குன்னு எவ்வளோ பேர் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் இந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் அரசியல் பேசுவாரா அப்படின்னா சத்தியமாக பேச மாட்டார். நேரடி அரசியல் பேச மாட்டார், பேசவும் கூடாது, அந்த கவர்மெண்ட் சொல்லி வச்சுட்டாங்க. திரும்பவும் குட்டி ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்குள்ளே ஒரு விஷயம், அந்த விஷயம் இன்னிலிருந்து இல்லை நாளையிலேருந்து ஒரு பெரிய பேசு பொருளாக விவாத பொருளாக மாறும். ரைட்டு, ஜனநாயக டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் மீறி இப்போ மலேசியாவில் ஓவர்சீஸில் வாங்கினாங்க இல்லைங்களா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஓவர்சீஸ்னால் மலேசியா சிங்கப்பூர் தவிர யூரோப்பில் அமெரிக்கா கனடாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியாக வந்து, ஏன்னா ஒரு நடிகர் அந்நிய மண்ணில் வந்து இப்படியாப்பட்ட விழா நடத்துகிறாருன்னா அந்த படத்தை பார்த்தே தீர்த்துருவோம்பா அப்படின்ற அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த படத்திற்கான ஓவர்சீஸ் புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் வந்து இது வரைக்கும் 7.5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா -4 டிகிரி 5 டிகிரி 10 டிகிரியில் யூரோப்பில் போயிட்டுருக்கு. நைட் ஷோக்கும் அவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்கே ஃபஸ்ட் ஷோ எப்போ ஆரம்பிக்கும் ஜனநாயகனுக்கு? 9 மணிக்கு தான். ஆனால் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் டைம் மாறுது. அந்த டைம் மாறுறதுனால அங்கே ஒரு பெரும் கூட்டம் படையெடுக்கும். ரைட், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன விஜய் பேச போகிறார் என்பது தான் நாம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய கவனமும் அங்கே தான் பதிஞ்சிருக்குது. அவர் பேசட்டும். அடுத்த வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.